வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், மல்டி ஓட்ஸ் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்ட்டு நிச்சயமாக சொல்கிறேங்க. களத்தில் நிறையா ஃபேன்ஸ் வந்து இந்த விஷயத்த டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து செய்வாங்க. ஓகேவா, 15 நிமிஷமும் இருக்கா, 10 நிமிஷம் இருக்கான்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிட்ஸா இனிமேல் இன்னும் தெரிலனா கூகுளில் போய் sitsa.in அப்படிங்கிறதுல, அதாவது சிட்ஸா நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே ஆல் நாமினிஸ் வரும். அதில் போயிட்டு நீங்கள் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே ஓட் பண்ணலாம். தெலுங்குலேயும் ஓட் பண்ணுங்கள். சுவாமி அவர்கள் தெலுங்குலேயும் இருக்காங்க. அதே மாதிரி தமிழில் 5 கேட்டகரி இருக்குது. இண்டிவிஜுவல் அவார்டாக நம்மளுடைய சுவாமிக்கும் எல்பிக்கும் பெஸ்ட் ஹீரோ ஹீரோயின், அப்புறம் வந்துட்டு பேர் அவார்ட், அப்புறம் டேரக்டரோட அவார்ட், அப்புறம் நமக்கு தாருக்கு. ஓகேவா, சரி விஷயத்துக்கு வரலாம். 5 ஓட்டு போடும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓட்டும் போடலாம். அதாவது மற்ற கேட்டகரிக்கும் ஓட்டு போடுங்க. ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தேவையில்லாமல் ஆன்லைனில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது கண்ணுக்கும் பிரச்சனையாகும், உங்களுக்கும் டல்லாகும். ஓகேவா, டக்குன்னு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் அப்படி எடுத்துக்கங்க, மறுபடியும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி போடுங்க. இப்போ என்னென்னா, எனக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் ஓட்டிங் போடுற மாதிரி வருது. நேற்று என்ன சொன்னேன்னா, ஜிமெயில் அக்கௌண்ட் மாற்றி பண்ணலான்ட்டு. ஆமாங்க, இப்போது நம்ம ஒரு 5-6 ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கோன்னு வச்சுங்க, ஒரே நேரத்தில் கையில் ஃபோன் எடுத்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை டக்குன்னு மாற்றிக்கலாம். ரைட்டு தானே? அந்த அக்கௌண்ட்டை டக்குன்னு மாற்றி 5 அக்கௌண்ட்லையும் போட்டு வச்சுருங்க. அப்புறம் 10 நிமிஷம் கழித்து ரெஃப்ரெஷ் ஆகுது. ஒரு சிலர் 5 நிமிஷத்தில் ஆகுதுங்கிறாங்க, ஒரு சிலர் 15 நிமிஷம் ஆகுங்கிறாங்க. ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுக்கு எப்படி ஆகுது அப்படிங்கிறத ஒரு டைம், ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா, அது எப்படி ஆகுதுன்ட்டு. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. நீங்கள் ஆன்லைன் வரீங்கன்னு வச்சுங்களேன், வந்த வேகத்துக்கு எப்போ வரீங்கன்னா வந்தோடனே கூகுள் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிவிடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஓட்டிங் போடுறீங்களோ, நான்லாம் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ கலாட்டா அவார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லோரும் உட்காந்து போடுவாங்க, நைட்டும் பகலும் தூங்கலன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரியே ஒரு குறைஞ்சது 1000 ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரியே 1000க்கு மேலே தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது விக்காக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்குலாம் நான் நார்மல் சர்வே சொல்கிறேன். 1000 பேர் அப்படி உட்காந்து தூக்கமே இல்லாமல் போடுறவங்களா இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நான் என்னென்னா, என்னுடைய வியூ கிடைச்சா 5 பேர்த்துக்கும் கிடைக்குங்க. ஏன்னா மக்கள் வந்து 5 பேர்த்துக்கு ஒரே மாதிரி தான் போடுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு எப்படிங்கிறது தெரியல, ஆனால் 5 பேர்த்துக்கு ஷுவராக போடுவாங்க. மற்றபடி சீரியல் ஒருத்தருக்கு சிறகடி காசை பிடிக்கலாம், ஒருத்தருக்கு ஐயனார் துணை பிடிக்கலாம், இல்லை வேறு லாங்குவேஜ், அதாவது வேறு சேனல் கூட பிடிக்கலாம். பட் எம்என்னா 5 பேர்த்துக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த 5 அவார்டும் வரலைன்னா நான் கண்டிப்பாக வந்து அவங்க ஓட்டிங்கில் எல்லாத்துக்கும் சரியாக கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா 5 கேட்டகரியும் ஃபேன்ஸ் வந்து விட மாட்டாங்க, ஒன்றா தான் பார்ப்பாங்க. அதனால் அந்த ஒரு விஷயம். அதே மாதிரியே சுவாமிக்கு அந்த நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தெலுங்கு தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த பேஜ் தான் வரும். ஸோ சுவாமி ஃபஸ்ட்டு கேட்டகரியிலே இருக்கார். டக்குன்னு அங்கே ஓட்டு போட்டு இந்த பக்கம் தமிழுக்கு வந்துருங்க. ஸோ ஒரு முறையும் தெலுங்குலேயுமே போடுங்க. அவருக்கு தெரியும், தெலுங்கில் போட்டாலும் விகா ஃபேன்ஸ் போடுவாங்க அவருக்கு அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். உடனே நம்ம போட்டோன்னு நினைக்க மாட்டார் அப்படின்லாம் இருக்காது. அவர்லாம் பெரிய ஜீனியஸ். ஓகேவா, ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு சின்ன எஃபர்ட் இல்லை, இது ஒரு பெரிய எஃபர்ட் தான். அவங்க ஸ்டேஜில் உங்களை நினச்சி தேங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த எஃபர்ட் வந்து அவங்க அந்த அவார்ட் பார்க்கும்போதுலாங்க ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத விட ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போட்டாங்க நமக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது லைஃப் டைம் அந்த அவார்டோ அந்த மெமரியோ அந்த ஃப்ரேமோ பார்க்கும்போது அவங்களுக்கு தோணும். ஓகேவா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஸோ நிறையா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி ஓட் பண்ணுங்கள். அதே மாதிரி மல்டி ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா போட்டிங்கன்னா டக்குன்னு 5 அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுங்க, டக்குன்னு போட்டிங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடும் ஓரளவுக்கு. அப்புறம் மறுபடியும் போட்டு விட்டுலாம். ஸோ அதே மாதிரி மாற்றி போட்டுட்டு இருக்கவங்களும் இருக்கட்டும். பட் ஹெல்த் ரொம்ப முக்கியங்க, அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துங்க. ஏன்னா வெயில் காலம் கண்ணு ரொம்ப பாதிக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல்லையுமே நாளைக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் வீட்டில் இது பற்றி எல்லோரும் கலந்து பேசுங்க. நிச்சயமாக நமக்கு மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஓட்டிங் உங்களுடைய விருப்பம் தான். அரசியலை பொறுத்தவரையிலும் யாருக்கு வேணாலும் உங்களுக்கு தோன்றவங்க, ஏன்னா உங்கள் ஏரியாவுக்குன்னு நீங்கள் யோசிக்கணும் இல்லையா, முதலமைச்சரும் யோசிக்கணும், உங்கள் ஏரியாவுக்கும் யோசிக்கணும், அதையும் பார்த்துக்குங்க. எனிவேஸ், நான் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே ஆகுனா சந்தோஷம். அதேமாதிரி 15 நிமிஷம் ஆகுதுன்னா வெயிட் பண்ணி போடுங்க. இது ஒரு 20 நிமிஷத்தில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா, ஸ்டேடியம்.